இதே பெரிய பொறுப்பு என்ன உங்களுக்கு? கடைச்சி கொண்டு வீட்டுக்கு அதை வந்து சமைச்சு சாப்பாடு வச்சுட்டு போ. இதில் பாருங்க முன்னுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று வச்சிருக்கணும். எத்தனையோ சிறக்க நான் வேலைக்கு வந்து போயிட்டு ஆனால் இப்படி ஒரு இடத்துல நான் பார்த்ததே இல்லை. இந்த உபயம் போட்டிருக்கணும் யார் இந்த கட்டின வேலாண்டு. இது பாருங்க தரிசன மண்டப உபயம். உள்ளே வந்து தேர் வேலை நடக்குது பாருங்க. தேர் கட்டி கொண்டிருக்கணும், புது தேர். அதுக்கு தேசிக்க தண்ணிதாரா இந்த பேர் வந்து போட்டிருக்கேன் பாருங்க. அருள்மிகு வீரபத்திரர் ஆலயம். அதான் எங்கள் பொங்கலுக்கு தேவையான சாமான் எல்லாம் வெட்டி கொண்டிருக்கணும், மரக்கறியில் வெட்டி கொண்டிருக்கணும். அப்போ ஒரு கொஞ்சம் காசு காணும். இப்போ கூழ் காய்ச்சி தான் 10,000 ஆகணும். உங்களை நடுக்காட்டுக்களோட வந்து மாட்டி விட்டுட்டார். சரி பாப்போம். நடுக்காட்டுக்கள வந்து மாட்டி விட்டுட்டீங்க என்ன பாருங்க. இதுக்கு வந்து ஒரு பாம்பு புத்தொன்று இருக்கு பாருங்க. வேலனை கிழக்கு மகா வித்தியாலயம் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். காலை கீழே வைக்கவே முடியாது, அப்படி சரியான எல்லாம் சரியான சூடாக இருக்குது. ஒரு குட்டி தொட்டி, இங்கால பெரிய தொட்டி, 2 தொட்டி இருக்குது பாருங்க. அந்த காலத்தில் அமைச்சு வச்சிருக்கீங்க. இதுதான் கிணறு ஃபுல்லாக குப்பையாக இருக்குது பாருங்க. இதில் ஒரு அரச மரம் ஒன்று இருக்குது. அரச மரத்துக்குள்ளே வந்து ஒரு ஐயனாரை பாருங்க எப்படி நிற்கிறாருண்டு. வணக்கம் ரவலே, நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னா வேலனைக்கு வந்து நாங்கள் வேலனை பெருங்குளம் முத்துமாரி அம்மன் கோயிலாம் பார்த்துக்கொண்டு வந்தாங்க. முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு ஐயப்பன் கோயில் ஒன்று இருக்குது, ஐயனார் கோயில் இருக்குது. வாளோட ஆள் நிற்கிறாரு. என்ன நிற்கிறார். அது மட்டும் தான் சுற்றி வர காடு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான இடம். தனியாக வந்து அது பயங்கரமாக இருக்கும். என்ன அப்படி ஒரு இடத்துக்கு வந்தாங்க. உண்மையிலேயே நானே எதிர்பார்க்கிறேன் அது வேலனை இப்படி ஒரு இடம் இருக்க மாட்டேன். எத்தனையோ சிறக்க நான் வேலனைக்கு வந்து போயிட்டான், இப்படி ஒரு இடத்துல நான் பார்த்ததே இல்லை. என்ன அப்படி ஒரு இடம். நானும் சிலையே பார்க்குறேன். அதுதான் ஒரு நல்ல ஆக்கள் நின்று அப்படி ஒரு நாங்கள் துணிஞ்சு நிற்கிறோம். தனியாக வந்தால் ஒரு பயம் கொண்டு வந்துருக்கேன். தனியாக வந்தால் நானும் பயந்து ஓடி கடல் எல்லாம் இருக்குது, கடல் இருக்கு, குளம் எல்லாம் இருக்கு. அந்த பக்கம் வந்து குளம் ஒன்று இருக்கு, குளம் இருக்குது. இப்படி பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இடம். உண்மையிலேயே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறித்தனமா இருக்கு தெரியும். சரி, நாங்கள் இப்போ எங்கெங்க போனாங்க பார்த்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா வேலனை கிழக்கு பக்கம் வந்து நாங்கள் வேலனை கிழக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா வேலனை சந்திக்கு வந்து வேலனை பெருங்குளம் முத்துமாரி, பெருங்குளம் தானே, பெருங்குளம் முத்துமாரி அம்மன் கோயிலை பார்த்துட்டு அப்படி தொடர்ந்து வார வழியிலையும் கோயில்கள் இருந்தது. என்ன கோயில் இருந்தது, அது மட்டும் பள்ளிக்கூடம் இருந்தது, சனசமூக நிலையம் இருந்தது. அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாவுக்கு நாங்கள் அவர் பார்த்தீங்கன்னா பழைய ஆள்றாள் 75 வயசு 72 வயசு. என்ன அது பார்த்து 74 வயசு. முந்தி பார்த்தீங்கன்னா பார் எல்லாம் வச்சிருந்தவர். அவர் என்ன சொல்றாரு, பெரிய ஆள் தான், பார்க்க சாதாரணமா இருந்தார். பெரிய கட்டு நாங்கள் சாதாரண ஆள் தான் போய் கதைச்சினாங்களே. என்ன தம்பி நான் பார் வச்சிருந்தேன், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன், அப்படி எனக்கு 4 பிள்ளைகள் 10 பேர பிள்ளைகள் 2 அவர் கரெக்டாக சொந்த கதையெல்லாம் சொல்ல வலிக்கிட்டார். அவரோட காய்ச்சிட்டு நாங்கள் பண்ண வந்து நாங்கள் வந்து இப்போ கடைசியாக வந்து நாங்கள் இப்போ ஐயனார் கோயில் எங்களை அரிச்சு போட்டு அதோட இந்த வீடியோக்குள்ள போவோமே. வீடியோக்குள்ள போலாம். வீடியோ என்ன சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க, பெல்ல தட்டி விட்டுருங்க. இதான் வந்து வேலனை சந்தியிலிருந்து நாங்கள் வந்து இடப்பக்கம் போக போகிறோம். பாருங்க கொமர்ஷியல் பேங்க் எல்லாம் இருக்கு பாருங்க. யாழ்ப்பாணம் முருகாத்துறை பஸ் போய் கொண்டிருக்கு பாருங்க. இங்கால வரைக்கும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. உங்களுக்கு முதல்ல இந்த கோயிலை காட்டியிருப்பேன். இதில் பாருங்க முன்னுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று வச்சிருக்கணும். இதில் பாருங்க அந்த மஞ்சள் பூ கொடி வந்து படர்ந்துருக்கு பாருங்க. அது அழகாக இருக்குது பாருங்க இந்த இடம். அப்படியே இங்கால வந்தால் படிக்கட்டு மாய் போட்டிருக்கணும் பாருங்க. இது வந்து பிள்ளையார் கோயில். நான் தூரத்துலேருந்து பார்க்க வந்து ஐயப்பன் கோயில் மாதிரி இருந்தது. நான் நினச்சேன் ஐயப்பன் கோயிலாண்டு பார்த்தா இது பிள்ளையார் கோயில். இந்த படிக்கட்டு எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க இந்த பிள்ளையாருக்கு. சரி வாங்க போய் பார்ப்போம். இது பாருங்க என்ன மாதிரி இருக்குது இந்த இடம். வந்து உள்ளே வந்து பிள்ளையார் சிலை இருக்குது. சரி வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம் இந்த இடத்த.
இதில் ஒரு அரச மரம் ஒன்று இருக்குது. அரச மரத்துக்குள்ளே வந்து ஒரு நாகதம்பிராண்ட சிலை ஒன்று வச்சிருக்கலாம். இங்கால வந்தோம்டா இதுலேயும் வந்து ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. இதையும் பிள்ளையாட்ட சிலை தான் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து 3 பிள்ளையார் சிலை இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும். மேலே கோயிலே ஒன்று இருக்குது, அப்படியே அதுலேயும் ஒரு பிள்ளையாட்ட சிலை இருக்குது. அப்படியே இங்கால வந்தோம்னா இதுலேயும் இருக்குது. அப்படி இதில் வந்து வைரவர் சூலம் இருக்குது பாருங்கள். அப்படி இதில் பாருங்கள் சங்கில் வந்து விபூதி வச்சிருக்கணும். விபூதி முடிஞ்சது போல். இந்த கோயிலுக்கு முன்னாலே வந்து ஒரு டயர் கடை ஒன்று இருக்குது. அதாவது இங்கே வந்து பார்ட்ஸ்கள் விற்கணும் போல், சைக்கிள் பார்ட்ஸுகள், ஒயில்கள் எல்லாம் விற்கணும் பாருங்கள். இங்கே வந்து சகல விதமான டயர்கள் இருக்குது பாருங்கள். அப்படியே இதில் வந்து ஒரு தொட்டி ஒன்று இருக்குது. இந்த என்ன தொட்டின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ சைக்கிள் டயர்கள், வாகன டயர்களுக்கு வந்து காற்று போணுச்சுண்டா இதில் வந்து முக்கினா வந்து ஏர் வழியில் வரும். அப்போ வந்து இந்த பக்கம் ஒட்டு இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க உள்ளே வந்து ஒரு அங்கிள் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கார். இவர் தான் கடையில் வேலை செய்கிறார் போல். சரி வாங்க நாங்கள் இப்படியே காணொலியை தொடருவோம். நாங்கள் வந்து இந்த ரோட்டெல்லாம் வந்தோம் நாங்கள் வரையக்க. இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து இடக்கை பக்கத்தால் ஒரு ரோட்டு ஒன்று திரும்ப அந்த பக்கம் தான் போக போகிறோம். இதில் வந்து பாருங்க குறிகட்டுவான் இதில் கோயில் போட்டிருக்கு பாருங்க. இது வந்து கல் உடைஞ்சிருக்குது. என்ன இடம்னு தெரியல. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. நாங்கள் தொடர்ந்து போகிற வழியில் வந்து ஒரு குளம் ஒன்று வருது பாருங்க. வடிவான குளம் பாருங்க, நல்ல வடிவான லொக்கேஷன். பக்கத்துலேயே ஒரு கோயிலும் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து கோயிலையும் போய் பார்க்கலாம். என்ன மூலஸ்தானம் கருங்கல்லால் கட்டியிருக்கிறோம். கூட்டி இருக்கு. கோயிலுக்கு வந்து இந்த பாதையெல்லாம் உள்ளே போகலாம். டைட்டாக இருக்குது கதவு. இதுதான் வந்து கோயில் பாருங்க. இந்த மூலஸ்தானம் வந்து கருங்கல்லால் கட்டியிருக்கணும் பாருங்க. இந்த பக்கம் பிள்ளையார் வீட்டு இருக்கிறார். இந்த பக்கம் முருகன் வீட்டு இருக்கார். இதான் வந்து கோயில். என்ன கோயிலுண்டு இதில் போடு எல்லோரு இடமும். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு குளம் ஒன்று இருக்குது. இந்த கோயிலோட பேர் வந்து ஒரு இடத்துலையும் குறிக்கப்பட்டு இல்லை. ஏன்னாண்டா எல்லாமே மொட்டையாக தான் இருக்குங்க. யாருக்காச்சும் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலை பக்கத்தில் குளமும் இருக்குது பாருங்கள். அப்படியே பின்னால் ஒரு மணிக்கோபுரம் ஒன்று இருக்குது. அந்த மணிக்கோபுரத்தை ஸ்தாபித்தவர்கிட்ட பேர் வந்து இதை மறைஞ்சிருக்கு பாருங்க. குடிசனை வீட்டு தொகை மதிப்பு 2023 ஆண்டு ஒட்டிருக்கணும். இந்த உபயம் போட்டிருக்கணும். யார் இந்த கட்டின வேலாண்டு இது பாருங்கள். தரிசன மண்டப உபயம் திரு சா சண்முகராசா திருமதி சா அன்னலட்சுமி பெரிய பிள்ளை குடும்பத்தினர் 2016 அது 2016 ஆண்டு கட்டப்பட்டதான் இந்த தரிசன மண்டபம். வழியில் வந்து சரியான தண்ணி தாகம் ஏற்பட்டது. கோயிலில் வந்து தண்ணி இருந்தது, ஆனால் கொஞ்சம் கயராக இருந்தது. இப்போ கடையில் தான் வந்து தண்ணி வாங்க போகிறோம். எவ்வளோங்க இந்த ஊரில் உள்ள கடை பாருங்க. 130 கடை வந்து வச்சு 130 ரூபா 20 ரூபா. ஓகே ஓகே பாருங்க. இதுதான் இந்த ஊரில் உள்ள சின்ன கடை. இங்கெல்லாம் கடைகள் இதை தொடர்ந்து நாங்கள் வந்தோம்னா இதில் வந்து ஒரு குட்டி கோயில் ஒன்று வருகுது. சரி வாங்க அந்த கோயிலையும் போய் பார்ப்போம். அப்படியே இதில் வந்து பாருங்க ஒரு அம்மன் சிலை இருக்குது.
இந்த கோயிலுக்கும் பேர் குறிப்பிடப்படவில்லை. இது வந்து சரி வாங்க, இதில் வந்து பொங்கல் எல்லாம் செஞ்சுருக்கிறேன் பாருங்கள். இது வந்து பழைய கோயில் போல் ஊட்டி இருக்கு. இந்த கோயில் வந்து சரியான பலத்தை பாதுகாப்பதாக இருக்குது பாருங்கள், பூட்டி வச்சிருக்கணும். இதுதான் கோயில் உள்பக்கம். அதுவும் இந்த வாசல் திறந்து இருக்கு பாருங்க. இந்த பேர் வந்து போட்டிருக்கேன் பாருங்க, அருள்மிகு வீரபத்திரர் ஆலயம். அதாவது இந்த கோயில் இந்த பேர் வந்து அருள்மிகு வீரபத்திரர் கோயில். செய்வாங்க. இங்கால போய் பார்ப்போம். இங்கால பார்த்தீங்கன்னா குளம் நல்ல பக்கத்தில் இருக்குது. அப்போதை பார்த்த கோயிலுக்கு வந்து குளம் கொஞ்சம் தள்ளி இருந்தது. இப்போ எங்கேருந்து பார்க்க நாங்கள் அப்போதை பார்த்த கோயில் தெரியும். கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சனசமூக நிலையம் இருக்குது. செய்வாங்க, அந்த சனசமூக நிலையத்தை போய் பார்த்து கொண்டு வருவோம். சனசமூக நிலையத்தின் பேர் வந்து ஐக்கிய உதயமால் சனசமூக நிலையம், வேலனை கிழக்கு வேலனை. இதில் வந்து யார் கட்டினாங்கன்னெல்லாம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கணும். வேலனை ஐக்கிய உதயமால் சனசமூக நிலையம். அங்கேயன் ராமநாதன் அவர்களின் 2024 பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து புதிய வாசக சாலை கட்டம் கட்டப்பட்டது. சனசமூக நிலைய தலைவர் தலைமையில் 21/9/2025 அன்று திறக்கப்பட்டது. இதில் வந்து இந்த கட்டின பேர் வந்து போட்டிருக்கணும் பாருங்க. இந்த உறுப்பினர் செயலாளர்கிட்ட பேர் எல்லாம் இதில் இருக்குது. தலைவர் செயலாளர்கிட்ட பேர் எல்லாம் இதில் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தோம்னா சனசமூக நிலையத்தில் வந்து ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் தான் இருக்குது. அதுவும் 4 ஏப்ரல் 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதிக்கான பேப்பராக இதில் இருக்குது. அது இன்றையான் பேப்பர், இன்றையான் உதயன் பேப்பர் வந்து இன்றைக்கு இதில் வச்சிருக்கலாம். வேறு ஒரு பேப்பர் இல்லை போல். நியூஸை பாருங்கள். வடமராட்சி கிழக்கில் மீண்டும் யானைகள். நிறைய நியூஸ் பேப்பர்லாம் விட ஒரே ஒரு நியூஸ் பேப்பராக வச்சிருக்கலாம். மற்றபடி பாருங்கள், இடமெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. ஃபேன் எல்லாம் வச்சிருக்கலாம். நாங்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். கிடாங்கு ஆமாம், அங்கேயும் ஒரு கோயில் ஒன்று தெரியுது பாருங்க தூரத்தில். இந்த இடம் ஃபுல்லாகவே கோயிலாக தான் இருக்குது. வந்து சரியான பெருங்காடுகளாக இருக்குது பாருங்க. பெண்ணை மரம், தென்னை மரம் எல்லாமே இருக்குது. நடுவில் ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க. அந்த வீட்டை போய் பார்த்து கொண்டு வருவோம்பாங்க. இதன் வந்து அந்த பாதையின் கதவாக இருந்த இடமா இருக்க வேணும். இந்த வீட்டின் எல்லாம் உடைஞ்சி பாருங்க, இப்போ வெட்ட வழியாக இருக்குது. இப்படி இதில் கிணறு இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, தண்ணி தொட்டியே, ஒரு குட்டி தொட்டி, இங்கால பெரிய தொட்டி, 2 தொட்டி இருக்குது பாருங்க. அந்த காலத்தில் அமைச்சு வச்சிருக்கீங்க. இதுதான் கிணறு. கிணறு ஃபுல்லாக குப்பையாக இருக்குது பாருங்க. பழைய கிணறு. தேங்காய் எல்லாம் இருக்குது கிணத்துக்கு பாருங்க. தென்னை மரத்துலேருந்து விழுகிற தேங்காய் உள்ள கிணத்துக்காக இருக்குது. இந்த தென்னை மரத்துலேருந்து விழுகிற தேங்காய் உள்ள அந்த கிணத்துக்காக கிடக்கு. பாருங்க என்னமா இருக்காண்டு. இந்த பாதையால் போக இல்லாத முள்ளுக்கு குத்து வாய் கொண்டு போகணும். இங்கால ஒரு பாதை ஒன்று இருக்குது, அந்த பாதையெல்லாம் உள்ளே போகிறோம். இது பாருங்க, வீட்டை பாருங்க எப்படி இருக்குண்டு. பெரிய வீடு தான் பாருங்க. இடத்து பாருங்க, பெரிய ஒரு விசாலமான இடத்துல இந்த வீடு இருக்குது. இது வந்து கிச்சன், சமையலறை.
நிறைய ரூம் இருக்குது பாருங்கள் இந்த வீட்டே. இங்கால எல்லாம் ரூம் இருக்குது, இதுக்குள்ள எல்லாம் ரூம் இருக்குது பாருங்க. இதுக்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த வீட்டை வந்து மாமரம் ஒன்று இருக்குது பாருங்க. வீட்டுக்குள்ளே எல்லாம் மாங்காய் காய்ச்சி இருக்குது. நாங்கள் எங்கே போனாலும் அப்படியும் ஒரு மாங்காய் இருக்கும் பாருங்க. நேற்று மறுடம் போனாங்க, அங்கேயும் மாங்காய் இருந்து பிடிக்கி சாப்பிட்டு நாங்கள். ஐயோ அவசரப்பட்டு பிடிக்கி போட்டேன். இது வந்து சாமியாரை எல்லாமே மாங்கஞ்சலாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு பாம்பு புத்துன்னு இருக்குது பாருங்கள். அம்மாடியோ, இந்த இடத்த விட்டு விலகிறது தான் நல்லம் பாம்பு கொத்தினாலும். இப்போ பின்னால் பார்த்தீங்கன்னா மெலசலை கூடம் இருக்குது பாருங்கள் இந்த வீட்டுகிட்ட. அங்கே இருக்கு அந்த தென்னை மரம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு தென்னை மரம் மட்டும் இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு தேங்காய் தான் காய்ச்சிருக்கு. அதுவும் பெரிய தேங்காய் உண்டு, ரொம்பட்டு பெரிய தேங்காய். சரி சரி, நீங்கள் போங்க போங்க, வேலையை பாருங்க வேலையை பாருங்க. சரி சரி, ஓகே 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 பாய். அவர் லேட்டாக போயிட்டான்னு சொல்லி நல்ல வேகமாக போயிட்டு வந்துருக்கிறார். அப்படியே எங்களை போகிற வழியில் இந்த பக்கம் ஒரு கோயில் ஒன்று வருது, இந்த பக்கம் ஒரு கோயில் வந்து மண்டபம் இருக்குது பாருங்க. பிரம்மாண்டமான கோயில். கலாசார பொது மண்டபம், வேலனை அறிவகம். இதில் ஒரு ஸ்கூலும் இருக்கு. அப்படி பக்கத்தில் வந்து ஸ்கூலும் இருக்குது. சரி, நாங்கள் கோயிலை பார்த்துட்டு ஸ்கூலை பார்த்துட்டு வருவோம். இந்த ஓலை மாதிரி கட்டியிருக்கணும் தேர் முட்டி உண்டு. உள்ளே வந்து தேர் வேறு நடக்குது பாருங்க. தேர் கட்டி கொண்டிருக்கணும், புது தேர். வேறு முடியல, செதுக்கு இந்த சிப்பமெல்லாம் செதுக்கி போட்டேன் மரத்தில். தேர் வெள்ளோட்டம் எல்லாம் முடிவினோம். இப்போ வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் கேட்டு வச்சுட்டு ஆக்கள்கிட்ட. இன்னுக்கு வந்து வேலனை அறிவகம் கலாசார பொது மண்டபம் இருக்குது. அம்மன் கோவில் அடி ராஜவீதி வேலனை. அங்கே இந்த மண்டபத்தை பற்றி சொல்ல போகிறேன். நாங்கள் டிடி பாக்ஸோட ஜெஃப்னா அடிதாஸ் அதில் நண்பர் என்னது மண்டபத்தை சேர்த்து எடுங்க. ஓகே. இதில் வந்து மதிலுக்கு வந்து அன்பளிப்பு வழங்கியிருக்கணும், அதையும் போட்டிருக்கணும் பாருங்க. தெற்கு மேற்கு மதில் வேலை அன்பளிப்பு கனடா, பிரான்ஸ், சுவிஸ், லண்டன் பழைய மாணவர்கள். யா வேலனை கிழக்கு மகா வித்தியாலயம். இதான் யா வேலனை கிழக்கு மகா வித்தியாலயம். பாருங்க எப்படி இருக்குண்டு. நீங்கள் யாராச்சும் படிச்சிருந்தா ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். வளாகம் ஃபுல்லாகவே நல்ல நல்ல மரங்கள் இருக்குது பாருங்கள். குளிர்மையாக இருக்கும் இந்த இடங்கள்ல நின்றா. கோயிலை சுற்றி சிசிடிவி எல்லாம் பூட்டியிருக்கோம். இது வந்து வேலனை முத்துமாரியம்மன் கோயில். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்க இடம் வந்து வேலனை கிழக்கு. சிவாங்க போய் கோயிலுக்குள்ளே பார்த்து கொண்டு வருவோம். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். காலை கீழே வைக்கவே முடியாது, அப்படி சரியான எல்லாம் சரியான சூடாக இருக்குது. இதில் வந்து தேங்காய் காயப்பட்டிருக்கணும் பாருங்க எண்ணெய்க்கு. இதான் வந்து வேலனை முத்துமாரியம்மன் கோயில். சரி வாங்க கோயிலுக்குள்ளேயும் போய் பார்த்து கொண்டு வருவோம். இதான் வந்து கோயில் உள் பக்கம். உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா நிலமே சும்மா பளபளப்பாக இருக்குது. அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி கோயிலை நீட்டாக வச்சிருக்கணும். ஒரு அங்கல் இருக்கார் எங்கள் கோயில் உள் பக்கம் பாருங்க. உள்ள வந்து அம்மன்ட்ட சிலை இருக்குது பாருங்க.
கோயில் வந்து பெருங்குளம் முத்துமாரியம்மன் கோயில். இதில் பாருங்க போட்டிருக்கீங்கன்னா. சரி வாங்க அப்படி வெளியில் போவோம். இது பார்க்க அம்மன் வீட்டு இருக்கிறது தெரியுது. கோயிலில் வளாகத்துலாம் பொங்கல் எல்லாம் பொங்கிருக்கணும். இதான் பாருங்க கோயிலின் வெளி வீதி வளாகம். கோயிலில் தேர் முட்டி இப்போ இன்னொரு தேர் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். அப்படியே இதை வந்து இதுலேயும் வந்து ஒரு அன்னதான மண்டபம் இருக்குது பாருங்க. தில்லை அம்பலம் செல்லமுத்து அமுதகரம். கோயிலுங்க முன்பக்கத்தை காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து கோயிலில் முன்பக்கம். வந்து ஒரு அங்கிள் ஒரு ஆள் நிற்கிறார். போய் அந்த அங்கிளோட கதை இப்போ. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? உங்களுக்கு தில்லியம்பலம் செல்லத்துறை. அவ என்ன ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ? ஓ இப்போ ரெஸ்ட். அவங்க மண்டபம். ஓ இங்கடா மண்டபம். அது 1972ஆம் ஆண்டு. ஓ 72ஆம் ஆண்டு எங்களோட அம்மா செத்த மட்டம் ஒரு 10 அடியில் ஒரு கட்டிடத்தை கட்டி போட்டு அவர் அன்னதானம் கொடுக்க தொடங்க ரப்பர். இப்போ அதிலேருந்து தொடர்ந்து இந்த வரையும் செய்துட்டு வரோம். ஒரு வருஷம் திருவிழா 11 தான் அன்னதானம் கொடுக்குறாரு. அதான் அவர் சொன்னவர் என்ன, இந்த வழியை திறந்துருக்கோம், இந்த வழியும் படி பின்பற்றுங்கள் என்று சொன்னபடியாக நாங்கள் அதை செய்துகிட்டே வரோம். நாங்களும் பள்ளிகள் எல்லாம் எல்லாம் மொழியானது தானே. இந்த நாடு ஆக்கள் எல்லா நாட்டிலையும் இருக்குண்ணே. லண்டனில் இருக்கேன், சுவிஸில் இருக்கேன், ஜெர்மனி இருக்கேன், ஃப்ரான்ஸில் இருக்குண்ணே. எத்தனை பிள்ளைகள் ஐயாவுக்கு? எனக்கு 4 ஆம்பளையும் 2 பொம்பளையும். பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்யணும்? பொம்பளை பேர் ஒரு ஆள் பெங்களூர் இருக்கிறேன், மற்றவர் லண்டனில் இருக்கேன். படிக்கிற எல்லாம் முடியல. நீங்கள் காயா ரெஸ்ட் எடுத்து வந்துருக்கிறீங்க? நாங்கள் இப்போ போன வருஷத்துலேருந்து தான் ரெஸ்ட் எடுக்கணும். 7 மாதம் 15ஆம் தேதி தொல்லை விட்டுட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்கு. தொல்லை விட்டு வந்து என்ன தொல்லை? நாங்கள் பிஸ்னஸ் செய்தாங்க, பார் வச்சுருந்தாங்க. அதை கொடுத்துட்டு வெளியில் போக வேண்டி கிடந்த அக்காவை 2 பேர் வெளியில் இருக்கிறேன். அவையில் பார்க்க நீ அவையில் இங்கே வர போகிறே இல்லை. அவையில் அங்கத்தே முடிவு அவைன்ட்டு அங்கே தான் உயிரோடு இருக்கலாம் போய் பார்க்கணும். உண்மையை அது செத்தப்புறம் வந்து போய் பார்த்து இவ்வளோ காய்ச்சல் அடிச்சு போய் பார்த்து அர்த்தம் இல்லை. அதுக்காண்டி தொல்லை கொடுத்து நான் முதல் தொல்லை கொடுத்தா தான் நான் நிம்மதியாக போய் எங்கே நின்றுட்டு வரலாம். அதுக்காண்டி தான் நான் அதை கொடுத்துட்டு போய் இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்க. வேறு என்னது கேட்குறீங்க? அப்போ என்ன மண்டபம் எல்லாரும் சேர்ந்து தான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம 85ஆம் ஆண்டு இதை கட்டினாங்க. 85ஆம் ஆண்டு தொடக்கம் இல்லை 72ஆம் ஆண்டு தொடக்கம். அது ஒரு 10 அடியெலாம் இருந்தது. 10 அடியிலேருந்து ஒரு நாள் தான் செய்தது அப்போ ஸ்டார்டில். பேருந்து தான் அதை இது புதுசாக கட்டி போட்டு தான் பேருந்து 11 நாளும் என்ன கொடுக்க தொடங்கினாங்க. நீங்கள் செய்த புண்ணியத்துக்கு தான் நல்லா இருக்கிறீங்க. அவட இதில் அதுதானே இப்போ சரியான கஷ்டம்தான். ஆனால் 11ஆம் நாள் முடிய ஒரு மனத்தில் ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியும் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த நீங்கள் கஷ்டம்தான். 11 நாளும் சரியாக கஷ்டம்தான். எல்லாம் கலைவுகளி தடவாடம் எல்லாம் இருந்து யாழ்ப்பாணம் தான் கொண்டு வைக்கிறோம், இங்கே வைக்கிறாது. ஃபுல்லாக நீங்கள் இதெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய இதை செய்கிறோம். இனி நாங்கள் இல்லை காலத்தில் வேறு பிள்ளைகள் வந்து செய்வினு நம்பிக்கையில் இருக்கிறோம் நாங்கள். ஐயா எத்தனை பேர பிள்ளைகள் மொத்தமாக? வேற பிள்ளைன்னா 3 3 5 5 3 8 8 10 பேர பிள்ளைகள் இருக்கு. 10 பேர பிள்ளை வைக்கணும். அப்போ நீ இது பெரிய ஒரு கட்டுறமா இந்த உழைப்பு நம்ம வந்து இனி அவையில் வளர்ந்துறோம் தானே. இனி அங்கே இருக்கிற பிள்ளைகள் இங்கே வர போதா, அது அடுத்த பிரச்சனை. சில பேர் அங்கே பழக்கப்பட்டாங்க இங்கே வர இனி வர எங்கட வரம்புற அப்புறம் இந்த எங்கட பிள்ளைகள் வந்து அவை இருக்கிற வேறு ஒன்றுகளே அது பிறகு வந்து வேற பிள்ளைகள் வந்து செய்யணுன்ற அளவில் அப்படியே அழிஞ்சு போகுது. அப்போ அந்த நாட்டுல இருந்து ஓடி இந்த நாட்டுக்கு அந்த கிளைமேட்டுகள் எல்லாம் செட் ஆகும். வர மாட்டேன். இங்கே வந்து வந்திருக்கிறோம் எல்லாரும். இப்போ ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட மச்சான கடையோட கடைசி மச்சான கடையோட பவுனியால் அதுக்காண்டி இப்போ வந்துருப்பாரு. பவுனியாக வந்துட்டாரான். என்ன அவர் இங்கே வரையில் வீட்டு வரையில் வீட்டை வரையில் என்னென்னதே கல்யாணம் அதை அதுக்கு நாங்கள் போவோம் தானே. இப்போ அதுக்கு வருவேன். நாளைக்கு வர கதையாக கிடந்து வந்தால் தான் தெரியும். அது சரி. வேறு என்ன ஐயா பேர் என்ன? என்ன செல்லத்துறை. ஐயா செல்லத்துறை சொன்னால் அவருக்கு தெரியுமா? எங்கள் ஒரு எப்படி சொன்னா உங்களுக்கு தெரியும்? செல்லத்துறை தெரியும். சரி என்ன? ஓ நன்றி. நன்றி நன்றி. ஐயா எத்தனை வயசு? 74. 74 ஆயிட்டா? தெரியல. 64 65 வயசு மாதிரி இருக்கு. 66 வயசு மாதிரி கிடக்கு. இப்போ காலம் ஒடி கிளம்பி 5 மணிக்கு கிளம்பி சந்திரமரத்துல இருந்து குறும்புறாக்கி சைக்கிளில் ஓடுறான். நீங்கள் இந்த காலமே போயிட்டு தான் வந்து நான் என்ன சைக்கிள் ஓடணும். ஓடணும் உடம்புகளுக்கு சைக்கிள் விடாது எனர்ஜியா இருக்கும். உடம்பே
இதை குறைக்கணும், வெயிட்டை குறைக்கணும், பாத்தீங்களா Weight குறைக்கணும். வெயிட் வெயிட்டை குறைக்க குறைக்கணும், வெயிட்டை குறைக்கணும். இது குறையுது இல்லை, இப்போ சீனியன்னு சாப்பிட்றதில்ல, சோறு சாப்பிட்றதில்ல, சீனியில் தான் இது வைக்கிறது. சீனியை குறைச்சா தான் சீனி குறைச்சா வெயிட் தண்டவாள குறையும். குறையும் குறையும். அப்பத்திய உணவு பழக்க வழக்கங்களுக்கு இப்பத்திய உணவு பழக்க வழக்கங்களுக்கு எப்படி இப்போ இங்கே வித்தியாசம்? இப்போ இல்லை இந்த வேலை வழக்கம். அப்போ அந்த நாள் ஒடியப்படுதுனால இவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா? அதான் ஒடியல் குழு கிழமையில் ஒரு நாளைக்கு ஒடியல் கூழ் காய்ச்சி. இப்போ இங்கே காய்ச்சிக்கிறோமா இல்லையே. இல்லதான் இப்போ அப்போ ஒரு கொஞ்சம் காசு காணும். இப்போ கூழ் காய்ச்சல் 10,000 ரூபா வரும். அப்போ ஒரு 500 ரூபா 5 ரூபா காணும். ஒரு கோர் மீன் 25 ரூபாய் கேட்பேன். அப்போ நீங்கள் ஒன்று காலத்தில் இதில் இவ்வளோ மீன் தருவாங்க, 5-6 மீன் தருவாங்க தெரியும். 25 ரூபா 25 ரூபா. அது பிடிக்கும், டக்கடவை வள்ளத்தில் வரை பிடிச்சிருவாங்க. பிடிச்சா தான் எங்களுக்கு வரும், இல்லாட்டி அவரே தான் அங்கே போகும். அப்படியான வாழ்க்கை தான் இப்போ எல்லாம் என்னது. இப்போ எங்களுக்கு 2 பேருக்கு வாங்குறதுக்கு 5 ரூபா 6 ரூபா போகணும். அது சின்ன மீன் தான் வாங்கலாம், பெரிய மீன் வாங்கலாம். அந்த காலத்தில் வந்து உங்களோட காலத்தில் அப்பேக்க ஒரு மாச செலவு இப்போ எவ்வளோ காசாக இருக்கும்? அங்கே அப்போ 60 சம்பளம் எடுத்துனாங்களே என்ன பாருங்களேன். 60 சம்பளம் எடுத்து மாதம் மாதம் 60 ரூபா சம்பளம். அப்போ இப்போ அந்த 60 ரூபாய்க்கு ஒரு நிமிஷமும் காணாது. தேத்தனி வாங்கி குடிக்கலாம். ஒரு தேத்தனி வாங்கி குடிக்கலாம். சேத்தனே 100 100 100 ஆயிட்டு ஒரு வருஷத்துக்கு தான் நாங்கள் வருவோம். அப்போ கடையிலிருந்து வரைக்கும் வருஷத்துக்கு ஒருக்கா தான் வாரது. திருவிழாக்கு தான் வருவோம். அப்போ 1 கிலோ அரிசி என்ன விலை போனது? அப்போ எல்லாம் இந்த கூப்பன் அரிசி, கூப்பன் அரிசி அந்த காட்டில் வெட்டி கொடுக்கணும், முத்திரை வெட்டி போட்டு தர அரிசி தானே. அப்போ விலைக்கு அரிசி வாங்குறதில்ல. விலைக்கு ஒரு கடை, ஒரு பெரிய கடை 18 கடை போட்டி எடுத்தால் அது நிறைய சாமான்கும் வாங்கிட்டு நாங்கள் மண்ணெண்ணெய் போத்து கூப்பிட்றது. மண்ணெண்ணெய் வாங்க கரண்ட் இல்லை தானே. இப்போ மண்ணெண்ணெய் அவே சாமான அம்மாவே மண்ணெய் தையில் வச்சுட்டு வருங்கன்னா நாங்கள் இந்த சின்ன பொடியெல்லாம் மண்ணெண்ணெய் போத்து வாங்கி பிடிச்சிட்டு போகிறது. இதெல்லாம் ஜாங்க கடை இருந்தால் இதில் வந்து வாங்கிட்டு அப்படி எங்களை வீடு முன்னுக்கு தான் அந்த அதில் வீட்டுக்கு நேரம் முடிஞ்சாலே இருந்தாங்க. இப்போ அந்த சங்க கடையெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கு. அப்படியா இருந்த காலம் தான். இப்போ இதெல்லாம் சரியா சனம் இருந்தா அப்போ சண்டே டைம் எல்லாம் என்ன மாதிரி இந்த இடம் சண்டையும் இல்லை வெளிக்கிட்டேன் தானே. வெளிக்கிட்டாச்சே 95 ஜனம் இங்கேருந்து வெளிக்கிட்டு தானே. அதில் 60 ஜனம் வவுனியா போயிட்டு, 60 ஜனம் கொழும்பு போயிட்டு, பாதி பேர் வெளிநாடு வெளிநாடு போட்டு. இப்போ திருவிழா நேரம்னா இந்த வருவேன் இல்லை ஊருக்குள்ள சனத்தொகை குறைஞ்சிருக்கு. சரியானது எங்கடா கொடுத்து சரியானது. இங்கே நம்ம தண்ணி வசதிகள் என்ன தண்ணி இப்போ பைப்பில் தண்ணி வருது தானே. இப்போ பிரச்சனை கஷ்டப்பட்டு தண்ணி தண்ணி எடுக்கிறதுக்கு எங்கே போவீங்க? தண்ணி அப்போ எங்கள் ஓரளவு நல்ல தண்ணி இருந்தது. இல்லைன்னா ஓரளவு இப்போ எல்லாம் தண்ணியெல்லாம் மாறி போச்சு. அப்போ ஓரளவு இந்த தண்ணி நாங்கள் குடிக்கிறாங்க வேணா. இப்போ இப்போ தான் குடிக்கலாம். அப்போ இங்கே என்ன மாதிரி விவசாயம் எல்லாம் என்ன மாதிரி? விவசாயம் தான் போயில தான் குடிக்கலாம். கோயிலாம் கூட இப்போ சீசன் தானே. போயில சீசன். மற்ற மிளகாய் தோட்டம் கிடையாது. சிறுமாண்ட காலையில் மிளகாய் தான். நீங்கள் தோட்டம் செஞ்சுருக்கிறீங்களா? நாங்கள் அப்பாவே செய்தேன். அப்பாவே செஞ்சீங்களா? நாங்கள் செய்யல, அப்பாவே செய்தேன். சொல்லுவீங்களா வேலனை வந்து ஒரு குட்டி சிங்கப்பூர் மாதிரி இருக்குன்னு சொல்லிங்கன்னா அது உண்மையா? வசதியாக இருந்தேன். டம்பே தான் இல்லாட்டி எல்லாரும் இருக்கேன்டா ஞாபகம் சேனந்தான். இது முழுக்க இருந்து சேனந்தான். எல்லாம் சொந்தக்காரர் தான். இல்லை ஒரு சபசந்தி கண்டா அவ்வளோ பேரும் காணுது. இப்போ ஒரு திறமை இல்லை. ஒரு இதண்டா ஒரு 5 பேர் 4 பேர் 2 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையா கேட்கும்போதெல்லாம் ஓடி தெரிஞ்ச இடங்கள் இதெல்லாம் ஓடி விளையாடுற இடங்கள் தான். கிளித்தடி விளையாடுறது, இதில் கிளித்தடி விளையாடும். இப்போ சின்ன பிள்ளையில பார்த்தா ஃபோனும் கையும் மேலே இருக்கு. அது அடுத்த வச்சு பழைய ஆக்களை காண்றீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகள் ஃப்ரெண்ட்ஸில் காண்ற கஷ்டம் இல்லை. எல்லாரும் இதுக்கு எல்லாரும் இல்லையா? ஒருத்தரும் இல்லையா? வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸுகள் கோல் பண்ணி கதைக்கிறவையிலோ அவையில் எல்லாம் கதைக்கிறீங்களா? அப்படி அப்படி கண்டு கனகாலம் இருக்குமே. அது ஞாபகம் படிக்கல அடிச்ச முடியலாம் எல்லாம். இப்போ அவையெல்லாம் எல்லாம் ஒரு பக்கத்தில் போயிட்டாங்க எல்லாரும். கோயிலுக்கு முன்னாடி ஒரு ஒழுங்கை ஒன்று போகுது. அந்த ஒழுங்கைக்காலம் போய் கொண்டிருக்கோம். இதுக்குள்ள வந்து ஒரு ஐயனார் கோயில் வருதான். தென்னைகள் இருக்குது, மாமரங்கள் தண்ணி பிரச்சனை இருக்கு போல. கரையில் காணிகள் வச்சுருக்கேன் ரோட்டு கரையில். இது வந்து டைமுக்கு தான் தண்ணி வரும். இங்கே ஒரு காட்டுக்குள்ள ஐயனார் கோயில் இருக்கா. நான் தொடர்ந்து காட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கேன். இதில் பனங்காடு இருக்குது பாருங்க. பாருங்க பனைமரங்களை பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. இப்படி இதில் பாருங்க ஒரு பழைய கடை ஒன்று இருக்கு. பாருங்க பழைய கடை ஒன்று இருக்கு. என்ன திருப்பி போய் இங்காலத்துக்கு போடுவேன். எனக்கு பாதை தெரியாது. ஒழுங்கா தெரியல. போகிற வண்டியை கேட்டு போச்சிடுவோமா? நேத்தியான் கட்டம் தான். பாதை சரியில்லை. பாதையே தெரியல. உங்களை நடுக்காட்டுக்குள்ள வந்து மாட்டி விட்டுட்டார். சரி பாப்போம். காட்டுக்குள்ளால போய் கொண்டு நடுக்காட்டுக்குள்ள வந்து மாட்டி விட்டுட்டீங்க. என்ன இருக்கா? கோயில் இருக்கா?
நாங்கள் இப்போ இதில் கிணறு ஒன்று இருக்கு காட்டுக்குள்ளே கிணறு எல்லாம் இருக்குது. இது ஒரு வீடு ஒன்று இருக்கு. இது வேறுங்க வீடெல்லாம் கட்டின நிலைமையிலே அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட்டோம் அந்த யுத்த டைமில். கட்டியில் இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமலே விட்டுட்டு போயிட்டோம். அங்கே அதில் ஒரு வீடு ஒன்று வருது. இதுதான் கோயிலாக்கு. இல்லை இல்லை வந்து நாங்கள் தொங்கலுக்கு வந்துட்டோம். தொங்கலில் வந்து பாருங்க ஐயனார் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். அந்த ஆக்கள் எல்லாம் நிற்கணும் பாருங்க. மணல் பைக்கோரேசே சிரமமாக இருக்கு. இதில் வந்து ஒரு ஐயனார் கோயில் இருக்குது. இதில் வந்து ஐயப்பன் கோயில் இருக்குது. வாங்க போய் பார்த்து கொண்டு வருவோம். பாருங்க இது வந்து ஐயப்பன் சாமி இருக்கார் பாருங்க மேலே. அப்படியே இங்கே வந்து பூசை நடக்குது போல். இதில் பாருங்க ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்குது. இப்படி இதில் வைரவர் சூழல் இருக்குது பாருங்க. இதில் வந்து ஐயப்பன் கடை பூசை நடக்குது. அங்கே வந்து ஆக்கள் பொங்கி கொண்டெல்லாம் இருக்கணும். இங்கே வந்து மஞ்ச மாதா இருக்கா பாருங்க. தொடர்ந்து இதில் பாருங்க கருப்பசாமி வீட்டு இருக்கிறார். மேல்தளத்தை போய் மேலேயும் பார்த்து கொண்டு வருவோம். வேலனையில் வந்து ஐயப்பன் கோயில் இருக்கு பாருங்க. அப்படியே இங்கால வந்து பொங்கல் எல்லாம் செஞ்சு வழிபட்டு கொண்டிருக்கணும். இங்கே பார்த்தா ஒரு கடல் வியூவே தெரியுது பாருங்க. வந்து பூசைக்கு தேவையான சாமான் எல்லாம் கொண்டு போகிறார். இங்கே வந்து பொங்கல் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கணும் பாருங்க. அங்கே பொங்கல் செய்யணும் போய் காட்டி கொண்டு போகிறேன். அங்கால வந்து ஐயனார் கோயில் இருக்குது, அதையும் பார்த்து கொண்டு போவோம். அங்கே பொங்கலுக்கு தேவையான சாமான் எல்லாம் வெட்டி கொண்டிருக்கணும். மரக்கறியில் வெட்டி கொண்டிருக்கணும். தீவக சபரிமலையே ஐயப்பன் தீவக சபரிமலை ஐயப்பன் தேவஸ்தானம் தான் சொல்கிறார். தீவக சபரிமலை தேவஸ்தானம் சபரிமலைக்கு போகிறது 40 நாள் மன்னதானம் பூசையில் நடக்கிறது. இன்றைக்கு நாங்கள் சனிக்கிழமை பூசை, ஒவ்வொரு சனி மாதத்தில் ஒரு சனியும் பூசை வைக்கணும் ஐயப்பன் சாப்பாடு. நீங்கள் தான் வைக்கிறதா நீ மாறி மாறி வைப்பீங்க? மாறி மாறி வைப்போம். நாங்கள் தான் வைக்கணும், நடத்துறது. இன்னைக்கு ஒருத்தர் இது செய்யவும் நாங்கள் தான் நடத்துறது. இதே பெரிய பொறுப்பு என்ன உங்களுக்கு? களைச்சி போகணும், வீட்டுக்கு அதை வந்து சமைச்சு சாப்பாடு வச்சுட்டு போவே. எங்கேருந்து வந்த நீங்கள்? நாங்கள் ஊர் தான், இங்கே தம்பி இல்லை. எப்படி இந்த கோயில் உருவானது? வரலாறு சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. வரலாறு இது இப்படி என்னது வந்தா இது உட்காந்தாரு வளர்த்துட்டு வரலாறு என்ன கதையை சொல்றீங்களா? அம்மாக்கு தனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதெல்லாம். நாங்கள் சின்னல வந்து போகிறது இப்போ பிரச்சனை நேரம் சின்னல வந்து பழகி பொங்கல் பேசா பொங்கல்ண்டா 100 பொங்கல் கிட்ட நடக்கும். ஏரியாவில் நீங்கள் பார்க்க வரைக்கும் ஒரு வீடு இல்லை. இப்போ எல்லாம் முருகன் கிடக்கிறாங்க, நிறைய வீடுகள் இருந்து இப்போ ஆக்கள் எல்லாம் குழம்பு வெளிநாடு யாழ்ப்பாணம் இருக்கணும். இந்த இடத்துல பேர் என்ன? வேற என்ன சொல்றாங்க? கந்தன் கடவை. கந்தன் கடவை. நீங்களும் இப்போ எங்கே வசிக்கிறீங்க? ஓ ஓ, அங்கேருந்து வந்து பூசை செய்யுது. மற்ற ஐயப்பன் மாலை போடுற நேரங்களில் நிறைய பூசை 60 நாள் மன்னதானம் பூசை திருவிழா
அலங்கார திருவிழா நடக்கிறது. அவங்க என்ன பார்த்துட்டு வந்து நீங்கள் என்னது கேட்டு விசாரிச்சு நாங்கள் விசாரிச்சு நிற்கிறேன். ஓ அப்பதான் சொன்னேன் இப்படி ஒரு கோயில் ஒன்று இருக்குது போய் வீடியோ எடுங்க வந்து. சரி சரி நம்ம பெருங்குளத்துக்கு போனீங்களா? பெருங்குளம் போனாங்களோ. இது பெரும்படையா? பெரும்படை இது என்ன பெரும்படை பெரும்படை ஐயனார். ஐயப்பன் ஐயனார் ரெண்டும் அவர்தான் பெரும்படை ஐயனார் தான் பேர். ஐயாட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டி வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில். என்னையா இந்த இலக்கு அந்த பெரும்படை ஐயனார் என்பது 250 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில். இது அந்த காலத்தில் பெரிய விவசாய பூமியாக இருந்தது. அந்த விவசாய பூமிகளில் இருந்து வர வருமானங்களும் அதற்காக அதிலேருந்து இந்த கோயிலை ஆதரித்து இந்த கோயில் ஐயனார் ஒரு புதுமையானவர், அவர் ஒரு பேசும் தெய்வமாக இருந்தது. அதுக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு அளவில் நாங்கள் ஒரு ஐயப்பன் மாலை போட்டு இந்த கோயிலுக்கு அந்த இடத்த எங்களை ஒரு குறியா கண்ட கோயில் தான் அந்த இடத்த இந்த கோயிலின் தன்மையை பார்த்து இல்லை பூசை செய்யினாங்க. இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஐயப்பனை இந்த இடத்த உருவாக்கணுன்றதுக்காக இந்த மண்டபத்தை கட்டி இதில் வச்சு கொஞ்சம் காலம் பூசை செய்யினாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த 18 படியோட ஒரு கோயிலை ஆரம்பித்து தனி ஒரு ஆளாக ஒரு சில சாமியோட உதவியல் இருந்தது. அந்த உதவிகளை வச்சு இந்த ஆலயத்தை கட்டி கிட்டத்தட்ட 60 நாட்கள் அன்னதானங்கள் பூசையில் சபரிமலைக்கு கிட்டத்தட்ட நிறைய சாமிகளை அழைச்சி கொண்டு போகிறது. அதுக்கு இந்த சடகோபராமானுஜ பக்த சபை என்கிற சபை ஒன்று இருக்குது, மதுரையில் இருந்தது. இந்த கிளை வந்து யாழ்ப்பாணம் இருக்குது. அந்த குருசாமியோட இணங்கி இந்த குருசாமிகள் கூடாக நாங்கள் சபரிமலை சென்று போய்வாங்க. நாங்கள் அப்படியே போய் ஐயனார் கோயிலை பார்த்து கொண்டு வருவோம். ஐயனார் தெய்வம்ன்றது வந்து காவல் தெய்வம். பாருங்க பெரிய ஒரு அருவாளோட பாருங்க நிற்கிறார் பாருங்க குதிரைக்கு மேலே. சரி வாங்க நாங்கள் கோயிலையும் பார்த்து கொண்டு வருவோம். கோயில் நிலத்தை பாருங்க ஃபுல்லாகவே மாவுள் பதிச்சிருக்கிறோம். ஐயனார் கோயில் பூட்டி இருக்கு. இதுதான் கோயில் உள்பக்கம். போய் வாங்க போய் ஐயனாரை பார்த்து கொண்டு வருவோம். இப்படி ஒரு இடத்த நான் அன்றைக்கு தான் முதல் தரம் பார்க்குறேன். இந்த ஐயனார்ட்ட சிலையை பார்க்குறேன் முதல் தரம். இந்த படங்கள் எல்லாம் இருக்குன்னு தெரியுமா, ஐயனார் இந்த ஊர் எல்லையில் தானே அந்த ஐயனார் சிலை இருக்குன்னு தெரியுமா, அதை மாதிரி இங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது. அதுவும் சும்மா வாள் இல்லை, ஒரிஜினல் வாள் தான் இருக்குது பாருங்க. கத்தி வந்து ஒரிஜினல் பாருங்க, கரல் பிடிச்சிருக்குது, பார்க்க தெரியுது, துரு பிடிச்சிருக்குது. கீழே வந்து 2 நாய் வந்து காவலுக்கு நிற்குது. அதுக்கு தேசிக்காய் தண்ணி தாரா தேசிக்காய் தண்ணி நல்லா இருக்கு. இந்த வெயிலுக்கு நல்லா இருக்குல்ல தேசிக்காய். நல்லா இருக்கு. சாப்பிட்டு போகலாங்க. ஏரிக்கா கொஞ்சம் கடல் இல்லோ அப்படி தண்ணி பாவனை கழுவு கொள்ள எடுக்கலாம். அதான் இருக்குது. சரி வந்தாயிப்போம் 1 மணிக்கு சாப்பாடு கொடுப்போம். வேலையை நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க, பலத்த ஆதரவை தொடர்ந்து தாங்க. பாய் 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 டாடா.